ஆண்டவர் தான் எங்களுக்கு கூட இருந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு இந்த ஒரு வார்த்தையை விளங்கப்படுத்துறதுக்கு நாங்க முழு ஆர்வத்தோடும் ஆண்டவர் பலத்தோடும் ஆண்டவர் அன்பு கூர்ந்து இந்த வசனங்களுக்கு நான் செவி கொடுத்து வாழ எங்களுக்கு ஆண்டவர் கிருபை தரும்படியாகும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாகும். ப்ரே பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு போற வார்த்தை நீங்க ஆசீர்வாதம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரை கூட இருந்து வழிநடத்தும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை ஆண்டவருக்கு இறக்கும் போட எங்களுக்கு வந்து நாங்க ஒவ்வொரு நாள் வாழ்க்கையில நாங்க பார்க்கும்படி நீங்க அந்த கூட இருந்து வழிநடத்தும் ஆண்டவரே. அதுபோல வசனங்களை கொடுக்குற சகோதர ஆசீர்வாதம் ஆண்டவரே. இந்த மகள் பரிசுத்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரிசுத்த நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். நாங்க போன கிழமை பார்த்தோம், இது 13:16 விட்டோம். 15 திருப்பி வாசிக்கிறேன், கேளுங்க. நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். ஆமென். கடைசி கிழமை பார்த்தோம், இதுல டைரக்ட் மீனிங் ஒன்று இருக்கு, இந்த ஒரு ப்ரொபசி மீனிங் ஒன்றும் இருக்கு. ஓகே, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்திருந்தா என்றென்றைக்கும். ஓகே, சோ இது ப்ராஃபட்டிக்கா இது சொல்ற, இன் ஃபியூச்சர் திஸ் லேண்ட் பிலாங்ஸ் டு யூ. நான் சொன்னேன், அதனாலதான் ஆபிரகாமின் பிள்ளையாகிற ஒவ்வொருத்தனுக்கும் இஸ்ரேல குறிச்சு கரிசனை அவன் ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு வருது. ஓகே, நாங்க ஆபிரகாம் பிள்ளைகளா இருப்போமா இருந்தா எங்களுக்கு அந்த நிலத்துல பங்கு இருக்குன்னு நாங்க கடைசி கிழமை பார்த்தோம். ஓகே, உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். ஆமென். சோ இன்றைக்கு உலகத்துல இஸ்ரவேல் என்ற கோத்திரம் அழிஞ்சி அங்கே சின்ன பின்னமாகி இப்போ 2 கோத்திரம் தான் மிஞ்சி இருக்கு, பெஞ்சமின் கோத்திரமும் யூதா கோத்திரமும். அப்படி பார்க்க போனா அது சிறு கூட்டமா இருக்கு. நல்ல ஆசீர்வாதப்படி பூமியின் தூளை போல அந்த பெருக பண்ணுவேன். வானத்தின் நட்சத்திரங்கள் போல இருக்கும்னு சொல்றாரு. வானத்தின் நட்சத்திரம் அதி உயர்ந்த இடங்கள்ல இருப்பாங்க. ஓகே, அது வானத்தின் நட்சத்திரம் போல எல்லா இடம் செதறி பிரிஞ்சு பெரிய ஆக்களா பெரிய ஜனக்கூட்டமா இருப்பாங்க. பூமியின் தூளை போல நான் நெரிசலாவும் என்ன கூடாத அளவு பெரிய சனத்தொகையா இருப்பாங்க. அப்படியா இஸ்ரேல் இருக்கு இன்னைக்கு. ஆபிரகாமின் பிள்ளைகளான விசுவாசத்துக்குரிய ஆபிரகாம் பிள்ளைகள் எனப்படும் போது ஆபிரகாம் அறியாத தெரியாத ஜாதி எல்லாமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றது மூலம் இன்னைக்கு ஆபிரகாமின் விசுவாசத்தின் பிள்ளைகளா மாறப்பட்டிருக்கு. சோ இயேசுக்கு ஆண்டவர் சொன்ன இந்த தீர்க்கதரிசன வசனம், இந்த ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் ஆண்டவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஆமென். நீ எழுந்து தேசத்தின் நீளம் அகலம் எம்மட்டுமோ அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். ஆமென். தருவேன்னு சொன்னா முடிச்சு, டன் டீல். ஓகே, தருவேன். ஓகே, தர போறேன் இல்ல, தருவேன். ஓகே, அதாவது தட்ஸ் டன். அந்த லேண்ட் பிலாங்ஸ் டு ஆபிரகாம். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு எப்ரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினார். ஓகே, ஈச் டைம் ஆபிரகாம் ஒரு இடத்த சூஸ் பண்ணும் போது, ஒரு இடத்த தங்கும் போது அந்த இடத்த எல்லாம் சூஸ் பண்ணி, ஓகே அங்க கூட அடிச்சு இங்க நான் கணக்கா சீவிக்க போறேன்னு அவன் அஜெண்டால என்ன இருக்கு, ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டுறது. ஃபர்ஸ்ட் வர்ஷிப், அவன் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்குறான். ஓகே, நாங்களும் எங்க போனாலும் எது என்ன செஞ்சாலும் என்ன எங்க லைஃப்ல மேற்கொண்டாலும் ஆபிரகாமின் பிள்ளையா இருப்போம்டா நாங்க முத என்னத்தை கொடுப்போம். ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கு பிறகு அங்க அதை விட உன்னதமான ஒரு பலி உலகத்துல இல்ல. இப்ப நாங்க ஆட்டை பலி கொடுக்க தேவையில்லை. ஏனென்றா நாங்க இப்போ ஒரு ஆட்டை கொண்டு போய் பலி அழிஞ்சு போனது நான் இல்ல, பலி இன்னும் இருக்கு. ஓகே, அந்த பலியை ஈடு செய்யறதுக்கு ஒரு பலி இல்ல. இயேசு கிறிஸ்து பலி இன்னும் வேறொரு பலியால ஈடு செய்ய முடியாது. ஓகே, தேவன் தன்னை பலி கொடுத்தது பிறகு நீங்க ஒரு ஆட்டுக்கடை எடுத்துக்கொண்டு போய் பலி எடுத்து வச்சு பலி செலுத்தினா யார் அவமானப்படுத்துற மாதிரி இருக்கும். ஆண்டவர் எங்களுக்காக தன்னை பலியிட்டது அவன். இப்ப எங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பலி என்ன? நன்றி பலி, துதி பலி, சோத்திர பலி. ஒவ்வொரு நேரம் நாங்க ஜெபிச்சு துதிக்கும் போது நாங்க என்ன பலி செலுத்துறோம்? தேவனுக்கு சுகந்த வாசனையான பலிகளை செலுத்தி கொண்டிருக்கோம். ஆமென். சோ எங்களோட அஜெண்டா ஆபிரகாம் பிள்ளைகளாகி நாங்கள் எப்படி இருக்கணும்? ஆண்டுக்கு பலி செலுத்துறதுல மும்முரமா இருக்கணும். எங்க நாங்க எடுத்துட்டு போனாலும், என்ன புது இடம் தெரிந்தாலும்,
என்ன புதுசா எங்களுக்கு கிடைச்சாலும், என்ன புதுசா நாங்க வீடை கட்டி குடி போயிருந்தாலும் அந்த இடத்துல முதல் நாங்க கொடுக்கணும் என்ன பலி, சுத்திகரிச்சு எல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவருக்கு நாங்க பலி செலுத்துறோம் இருக்கணும். ஆமென். கட்டினா சினையாரின் ராஜாவாகிய அம்ராபேலும் எலாசாரின் ராஜாவாகிய அரியோகும் ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லா குமேரும் ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாலும் இருந்த நாட்களில் அவர்கள் சோதோமின் ராஜாவாகிய பேராவோடும் குமோராவின் ராஜாவாகிய பிர்சாவோடும் அத்மாவின் ராஜாவாகிய சினையாவோடும் செபோயிமின் ராஜாவாகிய செமேபரோடும் சோவார் என்னும் பேலாவின் ராஜாவோடும் யுத்தம் பண்ணினார்கள். ஓகே, அந்நாட்டில் ஆபிரகாம் அந்த அதாவது கானான் தேசத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவன் ஜீவிக்கும் போது இது கானானுக்கு பக்கத்தில் இருந்த நாடுகள். ஓகே, ராஜாவோடு யுத்தம் பண்ணினார்கள். இவர்கள் எல்லாரும் உப்பு கடலாகிய சித்திம் பள்ளத்தாக்கில் கூடினார்கள். ஓகே, சித்திம் பள்ளத்தாக்கு அங்கால நிறைய ராஜாக்கள் புத்தகம் போது நீங்க பாப்பீங்க. ஓகே, இது ஒரு பள்ளத்தாக்குன்னா பள்ளத்தாக்குல யுத்தங்கள் கூடி நடக்கிறேன்னா சூஸ் பண்ணனா அப்பதான் எல்லா பக்கத்துக்கும் எதிரி எங்க இருக்கான்னு தெரியும். எதிரிக்கும் எங்களை தெரியும், எங்களையும் எதிரிக்கு தெரியும். ஏன்னா அவங்களும் அப்படி இறங்குவாங்க, இவங்களுக்கும் ஒரு சமவெளியில தான் பள்ளத்தாக்குல தான் யுத்தம் நடக்கும். ஏன் அப்படியான இடங்கள்னா அந்த அது யுக்தி அந்த காலத்துல தப்பி போக ஈஸி. ரெண்டாவது யுத்தத்துல ரெண்டு பக்கத்துக்கும் அங்க கொரில்லா வார் இருக்குல்ல, அந்த காலத்துல ஃபேஸ் டு ஃபேஸ் வார் தான் இருந்தது. ரெண்டு பக்கமும் ஃபேஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். அதனால இவங்க பள்ளத்தாக்குகளை யுத்தத்துக்கு தெரிஞ்சு கொள்வாங்க. ஓகே, இவர்கள் 12 வருஷம் கெதர்லாகோமை சேவித்து 13ஆம் வருஷத்திலே கலகம் பண்ணினார்கள். அதாவது ஒரு நாட்டுக்கு வரி கட்டி கொண்டு இருந்துட்டு 12 வருஷத்துக்கு பிறகு திடீர்னு இவங்களுக்கு ரெவல்யூஷன். இப்ப ரெவல்யூஷன் அந்த காலத்துல கலகம் பண்றது. ஓகே, இப்ப சொல்றது என்ன ரெவல்யூஷன். ஓகே, கலகம் பண்ண துவங்கினாங்க. ஓகே, 14ஆம் வருஷத்திலே கெதர்லாகோமேரும் அவனோடு கூட இருந்த ராஜாக்களும் வந்து அஸ்தரோத்தர்னாய் இமிலே இருந்த ரெப்பாயிமியரும் காமிலே இருந்த சூசிமியரையும் சாவேக்கிரிய தாமிலே இருந்த எமீரியரையும் சேயீர் மலைகளில் இருந்த ஒரியரையும் வனாந்திரத்துக்கு அருகான எல்பாரான் மட்டும் முறியடித்து திரும்பி காதேஸ் என்னும் என்மிஸ் பாத்துக்கு வந்து அமிலேக்குடைய நாடு அனைத்தையும் அச்சோன் தாமாரிலே குடியிருந்த எமோரியரின் கூட சங்கரித்தார்கள். ஓகே, எமோரியர்னு சொல்லக்குள்ள எமோரியர் தான் ஒரு பக்கம் சீவிச்சாங்க கானான்ல. ஓகே, இப்ப கானானுக்கு இது கைஸ் ஆகுது. ஓகே, அப்பொழுது சோதோமின் ராஜாவும் குமோராவின் ராஜாவும் அத்மாவின் ராஜாவும் செபோயிமின் ராஜாவும் சோவார் என்னும் பேலாவின் ராஜாவும் புறப்பட்டு சித்திம் பள்ளத்தாக்கிலே ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லாகோமோரோடும் ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாலோடும் சினையரின் ராஜாவாகிய அம்ரப்பேலோடும் எலாசாரின் ராஜாவாகிய அரியோகோமோடும் யுத்தம் பண்ண புறப்பட்டு அந்த 5 ராஜாக்களோடும் இந்த 4 ராஜாக்களும் யுத்தம் பண்ணினார்கள். அந்த சித்திம் பள்ளத்தாக்கு எங்கும் நீலக்கீல் உண்டாகும் கேணிகள் இருந்தது. சோதோம் குமோராவின் ராஜாக்கள் முறிந்தோடி அங்கே விழுந்தார்கள். மீண்டவர்கள் மலைகளுக்கு ஓடி போனார்கள். முறிந்தோடி விழுந்தாங்கன்னா ராஜபட்டத்தை இழந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஓகே, சங்கரிக்கப்பட்டார்கள்னா தான் செத்து போயிட்டாங்கன்னு அர்த்தம். ஓகே, சோ இங்க விழுந்தார்கள் சொன்னா இப்ப ஓடி போயிட்டாங்க, ராஜ்யபாரம் இழந்து ஓடி போயிட்டாங்க, விழுந்தார்கள். மீண்டவர்கள் மலைகளுக்கு ஓடி போனார்கள். அப்பொழுது அவர்கள் சோதோமிலும் குமோராவிலும் உள்ள பொருட்கள் எல்லாவற்றையும் போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். ஆபிராமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய்விட்டார்கள். தப்பியோடின ஒருவன் எபிரனாகிய ஆபிரகாமிடத்தில் வந்து அதை அறிவித்தார். ஆபிரகாம் தன்னோடு உடன்படிக்கை செய்த மனிதராகிய எஸ்கோலும் ஆணையரும் சகோதரனாகிய மம்ரே என்னும் எமோரியருடைய சமபூமியில் அப்போது குடியிருந்தான். ஓகே, சோ எமோரியர் அவரோட பாட்டுல தான் இப்ப ஆபிரகாம் ஒரு இடத்தை சூஸ் பண்ணி ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளணும்னா, ஓகே இந்த லேண்ட்ல நாங்க சீவிக்க போறோம், இவ்வளவு லேண்ட் எங்களுக்கு தேவை,
ஓகே, உடன்படிக்கை பண்ணா லேண்ட்